அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றிக்கு சாதகமான டேட்டாக்களை ரெட் ஈகிள் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அது குறித்து நாம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரக்கூடிய பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கு. அங்கே களம் திமுக வெர்சஸ் என்டிகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சி தான் திமுக எதிர்த்து களமாடக்கூடிய ஒரே கட்சியாக இருக்கு. இந்த சமயத்தில் இரண்டு தரப்பினருடைய வேட்பாளர்களும் அங்கே வேட்புமனு தாக்கல் செய்துட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஈரோடு கிழக்கு தொகுதியில் எந்தெந்த சமூக மக்கள் எத்தனை விழுக்காடு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை ரெட் ஈகிள் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதில் பார்க்கும் பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிகப்படியாக பெரும்பான்மையோடு இருக்கிறது வேளாளர் கவுண்டர். கிட்டத்தட்ட அவர்கள் 23 விழுக்காடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது செங்குந்த முதலியார் 15 விழுக்காடு. இஸ்லாமியர்களும் கிட்டத்தட்ட 15 விழுக்காடு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெட்டி சமூக மக்கள் 10 விழுக்காடு இருக்கிறாங்க. பறையர்கள் 5 விழுக்காடு, அருந்ததியர்கள் 5 விழுக்காடு, வன்னியர், நாடார், பிள்ளைமார், வட இந்தியர்கள், இப்படியாக இதர சமூகங்களும் சேர்ந்து ஒரு 27 விழுக்காடு இருக்கிறாங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில். ஸோ இப்படியாகத்தான் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியாக சமூகங்கள் ரீதியாக நம்மளால் பிரித்து பார்க்க முடியும். ஸோ இது எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சமூகத்திற்கும் அந்த சமூகத்தை சட்டமன்றத்தில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பிரதிநிதிகள் வேணும் அப்படிங்கிறது ஒரு சமூக இன்ஜினியரிங், சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ஒரு சமூக கட்டமைப்பு அது இருந்தால் அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா எல்லா சமூக மக்களும் அதிகாரத்தில் பங்கெடுக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இதில் ஒரு தொகுதியிலையும் அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட பெரும்பான்மை இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, உரிமைகள் மறுக்கப்பட்டவங்க சிலர் இருப்பாங்க. அவர்களுக்கும் தேடி தேடி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி பல கட்டங்களில் அரசியலில் செய்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். சீமான் அவர்களே சொல்லுவாங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கும் தேர்தல் களத்தில் வாய்ப்புகள் கொடுக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படியாக சமூகங்களினுடைய அந்த வாக்குகள் நிச்சயமாக ஒரு தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அவர்கள் அப்படியாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவினுடைய வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் செங்குந்த முதலியார் சமூகத்தை சார்ந்த வேட்பாளர். ஸோ அவர் வேட்பாளராக திமுக அறிவித்த உடனே செங்குந்த முதலியார் சங்கத்திலிருந்தே திமுகவிற்கு வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி எங்களோட சமூக பிரதிநிதியை நீங்கள் வேட்பாளராக நிப்பாட்டியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்கள் அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இதற்கு நம்ம எதிரணியில் பார்க்கும் பொழுது அதிமுகலேருந்து எந்த வேட்பாளரும் களமிறங்களை, பாஜக தேர்தலில் புறக்கணிச்சிட்டாங்க, தாவேகாவும் களத்துக்கே வரல. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாம் தமிழர் கட்சி எந்த சமூகத்தை வேட்பாளராக இறக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பார்வை இருந்தது. நாம் தமிழர் கட்சியானது வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்த சீதாலட்சுமி அப்படிங்கிற நபரை வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் களத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பெரும்பான்மை சமூகமாக அந்த பகுதியில் இருந்தாலும் கடந்த சட்டமன்ற தேர்தலையும் சரி, சமீபத்தில் இடைத்தேர்தலையுமே சரி, அந்த வாய்ப்பு ஈவிகே இளங்கோவன் அவர்கள் ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர், அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த பக்கம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்கள் எல்லாருமே புறக்கணிக்கு தான் பட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ செங்குந்த முதலியாருக்கு வாய்ப்பு கொடுத்த உடனே கூட அவர்கள் சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது, இந்த தொகுதியில் இப்போ தான் நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கள் சொல்லி தான் அந்த அறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி நிறுத்தியிருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருப்பதனால அதுவுமே தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றிக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, செங்குந்த முதலியாரோட வாக்குகளை மொத்தமாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுகவானது அந்த வேட்பாளரை அங்கே நிப்பாட்டியிருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் மக்கள் தான் வாக்களிப்பாங்க அப்படின்னோ, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களே ஒரு சாதி ரீதியாக பார்த்த மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னோ கிடையாது. அதையும் தாண்டி மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே சீமான் அவர்கள் பெரிய அளவில் பொருட்படுத்துறது கிடையாது. ஒரு தொகுதிக்கும் அந்த தொகுதியில் என்ன வேட்பாளரை போட்டால் நம்மளுடைய ஒட்டுமொத்த கட்சியினுடைய கொள்கைக்குமே சரியாக இருக்குமோ அதைத்தான் அவர்கள் செய்வாங்க. இன்னும் சொல்லப்போனால் பெரும்பான்மையான சமூகங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் அவர்களை வேட்பாளராக போடாது. ஒரு பட்டியலான சமூக மக்களை நிப்பாட்டி தேர்தல் சந்தித்த களமெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருக்கு பின்னாடி இந்த ஒட்டுமொத்த சமூகங்களும் ஒருங்கிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வந்து நம்ம பிற சமூகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வன்னியர், நாடார், நாயுடு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருந்தாலும் ஆனால் பரவலாக இருக்காங்க, ஒரு அடர்த்தியாக ஒரே சமூகமாக இல்லை. அப்போ இவர்களினுடைய வாக்குகள் வந்து எங்கே போகும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது அங்கே பெரும்பான்மை இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய வேட்பாளர் தான் சீமான் அவர்கள் நிப்பாட்டியிருக்காங்க. இது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு சாதகமான சூழலை தான் ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கருத்தியலையும் முன்வைக்கிறாங்க. இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது தமிழ் தேசியமா இல்லை திராவிடமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2 பிரிவுகளில் தான் வந்து இந்த தேர்தலே வந்து நடக்க போகுது. நீங்கள் வந்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மக்களுக்கே வந்து ஒரு குழப்பம் இருக்கும், ஒருவேளை இரண்டுமே வந்து ஒன்றரை தான் இருக்குமோ, இவர்கள் தான் வேறு மாதிரி அரசியல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவில் அதுக்கு தெளிவான ஒரு பதில் கிடச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா சீமான் அவர்கள் வந்து பெரியார் தான் எங்களுடைய எதிரி, பெரியாரினுடைய பிம்பத்தை உடைப்பது தான் எங்களுக்கு முழுநேர அரசியல், அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து ஆணித்தனமாக போட்டு உடைச்சிட்டாங்க. அப்போ இதன் மூலமாக மக்களுக்கு தெளிவாக புரிய வரக்கூடிய விஷயமும் என்னதான் இருக்குது அப்படின்னா, இனிமேல் வந்து நாம் இங்கே வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யணும் அப்படின்னா நாம் வந்து தெளிவான ஒரு கொள்கையோடு இருக்கணும். அதனால் நம்ம சீமான் பின்னாடி வந்து அணிதிரளும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளையும் மக்கள் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பல இருக்குது. மேலும் பல்வேறு செய்திகளும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, திமுகவுக்கு ஒரு நேர் எதிரான ஒரு கருத்தியல் போரை வந்து நாம் தமிழர் கட்சியானது முன்னெடுத்திருக்கு. அதுவும் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தல், இப்போ இடைத்தேர்தல். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஓராண்டு இடைவெளியில் வந்து வர்றதுனால இப்போவே வந்து தங்களை ஒரு நல்ல இடத்துல பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு யுக்தியாக நாம் தமிழர் கட்சியான தேர்தலை வந்து அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலையும் எங்களுடைய திமுக எதிர்ப்பு எப்படி இருக்கும், ஆளும் தரப்பிற்கு எதிரான எங்களுடைய களமாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி ஒரு ட்ரையல் மாதிரி காட்ட முடியும். அந்த மாதிரியான ஒரு களம் தான் வந்து இந்த ஈரோடு இடைத்தேர்தல் வந்து இருக்க போகுது. ஸோ இப்படியான சூழலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரும் ஒரு தீவிரமான பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்கிறாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியில் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவில் வேட்பாளர் ரொம்பவே வந்து சிறப்பாக தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 2024 வரை அனைத்து தேர்தல்களையும் தொடர்ச்சியாக போட்டியிட்ட நபர் தான் சித்தலட்சுமி அவர்கள். அவர்களை தான் வேட்பாளராக களமிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 2019 கிட்டத்தட்ட ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் வந்து போட்டிட்டு இருக்காங்க. 2021 கோபிச்செட்டிப்பாளையம் அந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டி, 2024 திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. இப்போ 2025 ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டிடுறாங்க. ஸோ இப்படியாக தொடர்ச்சியாக தேர்தல்களில் போட்டியிட்டு ஒரு அனுபவமிக்க நபர் அப்படிங்கிறதுனால ஆளும் தரப்பு திமுகவே நேரடியாக களத்தை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு வந்து துணிவு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது என்ன அந்த அளவிற்கு வந்து ஒரு துணிச்சலாக நிற்க வேண்டிய களமா அப்படின்னா நிச்சயமாக ஆமாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போது களத்தில் வந்து நாம் தமிழரும் இல்லை அப்படின்னாக்க இங்கே எதிர்கட்சியே இல்லாமல் நாங்கள் வந்து வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு தான் திமுக வந்து போயிருப்பாங்க. அதாவது ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம் அப்படிங்கிறத தாண்டி எங்களுக்கு வந்து பாருங்கள் மக்களுடைய ஆதரவு, முழு ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போது திமுகவை மொத்தமாக வெறுக்கக்கூடிய, திமுகவை களத்தில் எதிர்க்கக்கூடிய வாக்காளர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு ஒரு அரசியல் கட்சி இல்லாமல் போயிருக்கும். சுயேட்சையாக பல பேர் நிற்பாங்க, அது தனி. ஆனால் ஒரு கொள்கை சார்ந்த ஒரு இயக்கமாக ஒரு கட்சியை நடக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இல்லாத அந்த வாக்குகள்லாம் சிதறி போயிருக்கும். ஸோ அவர்களை வந்து ஒருங்கிணைப்பதற்கு நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் துணிச்சு நிற்பது அப்படிங்கிறது தேர்தல் களத்திலேயே ஒரு முக்கியத்துவம் வந்து பெறுது. அதைத்தான் பல்வேறு ஊடகங்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து நாம் தமிழர் நிற்கிறது அப்படிங்கிறது திமுகவிற்கு எதிரான நேர ஒரு நாங்கள் தான் வந்து எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் தங்களை வந்து அந்த இடத்துல நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த களம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு இது மேலும் மேலும் வளர்ச்சியை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அதே மேலும் ரெட்டிகள் நிறுவனம் வெளியிட்டு இந்த டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூகங்கள் ரீதியாக பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு இருக்குது. வேட்பாளர்களையும் ரொம்ப சரியாக அவர்களும் தேர்வு பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 20 விழுக்காடுக்கு மேலே நாம் தமிழர் கட்சியானது வாக்குகளை எடுத்துட்டாங்க அப்படின்னாக்க நிச்சயமாக 2026 தேர்தல் கிழமை நாம் தமிழர் கட்சியை மையப்படுத்தி இவர்களை வந்து எதிர்கொள்வதற்கு திமுக திணறக்கூடிய வகையில் நாம் தமிழருடைய பிரச்சாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியில் எத்தனை விழுக்காடு வந்து வாக்குகளை எடுக்கிறாங்க, திமுகவை 2026 எதிர்கொள்வதற்கான அந்த அனைத்து வேலைகளையும் இந்த களத்திலே வந்து அவர்கள் தெளிவாக கருத்தியல் ரீதியாக செய்கிறாங்களா அப்படிங்கிறதையும், இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி.